விசுவாசத்தால நான் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்க முடியும். விசுவாசத்தினால் எனக்கு தேவையான பலத்தை பெறுகிறேன். விசுவாசத்தினால நான் பாவத்தை வெல்ல முடியும். விசுவாசத்தினால் நான் பயப்படவில்லை. விசுவாசத்தினால என்னால வெற்றி பெற முடியும். உண்மையாவே நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க இந்த மலையை நோக்கி சொல்லலாம், இங்கிருந்து அந்த பக்கம் போகணும், அது நகரும். உங்களால முடியாததுன்னு எதுவும் இருக்காது. இதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலனாலும் நம்மளோட கலாச்சாரத்துல யோசுவாவோட எரிகோ போரை பத்தி எல்லாருமே நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எரிகோ மதில் விழுந்ததை பத்தி அறியாத ஒரு தகவல் வேதாகமத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அது ரொம்பவே தெளிவா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். மதில் சுவர் பலத்தினால இல்ல, விசுவாசத்தினால தான் விழுந்தது. வணக்கம், நான் டேவிட் ஜெரமையா. இன்னைக்கான செய்தியோட தலைப்பு விசுவாசத்தின் தைரியம். தன்னோட விசுவாசத்தை செயல்படுத்துறதுக்கு யோசுவாவுக்கு தைரியம் தேவைப்பட்டுச்சு. நம்மளோட விசுவாசத்தை செயல்படுத்துறதுக்கும் நமக்கு தைரியம் தேவை. இந்த செய்தி தொடரோட தலைப்பு சாதாரண மக்கள் அசாதாரண விசுவாசம் என்பதாகும். ஜோஷுவா வெளிப்படுத்தின மாதிரி உங்களையும் என்னையும் மாதிரியான சாதாரண மக்களுக்கு தைரியமுள்ள விசுவாசம் தேவை. இன்னைக்கான திருப்பு முனை நிகழ்ச்சியில அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டினத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு பின்பு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி சேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். எங்க யோசுவா அப்புறம் ராகாப்ன்ற 2 கதாபாத்திரங்கள் நமக்கு அறிமுகமாகுது. யோசுவா ஒரு யூத தளபதி, ராகாப் ஒரு புறஜாதி விபச்சாரி. யோசுவா வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தோட உறுப்பினராக இருந்தாரு. ராகாப் ஒரு வெளிநாட்டவர். யோசுவா ஒரு வெற்றியாளர், அப்புறம் ராகாப் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒருவர். ஆனா எல்லாம் நமக்கு வேறுபட்டவைகளாகவும் பார்க்கறதுக்கு வித்தியாசமானவைகளாகவும் இருந்தாலும் கூட எபிரேயர் 11வது அதிகாரத்துல அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பொதுவான விஷயம் என்னன்னா, அவங்க தங்களோட விசுவாசத்தோட பலனை பெறுகிறார்கள். எபிரேயர் 11 விசுவாச அதிகாரன்றத ஞாபகத்தில் வைங்க. அங்க ஜனங்க தேவனை விசுவாசிச்சதுனால விசுவாச அரங்கில் பெயர் பெற்று இருக்கிறார்கள். யோசுவா அப்புறம் ராகாப் 2 பேரும் தேவனை விசுவாசிச்சாங்க. அதனால அவங்க தங்களோட விசுவாசத்திற்கான பலனையும் பெற்றாங்க. இப்போ நம்ம அடிப்படையில் யோசுவாவோட கதையை பற்றி தெரிஞ்சு வச்சிருந்தாலும், ராகாபோட கதையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தாலும், இந்த 11வது அதிகாரத்தில் அவங்க எதுக்காக கனப்படுத்தப்பட்டிருக்காங்கன்றதை தெரிஞ்சிக்க நாம் பின்னோக்கி போய் அவங்க எடுத்து வச்ச விசுவாசத்தோட அடியை நம்ம ஆராயலைன்னா நாம் எபிரேயர் 11:30-31 புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் இன்னைக்கு நம்ம யோசுவா 6வது அதிகாரத்தை கொஞ்சம் பார்த்துட்டு யோசுவாவுக்கு என்ன நடந்ததுன்றதையும் ராகாப் எப்படி விசுவாச அரங்கத்துக்குள்ள நுழைஞ்சான்றதையும் மதிப்பாய்வு செய்யலாம். முதல்ல நாம் யோசுவா எரிகோவோட சுவர்களை சுற்றி வர்றதில் ஆரம்பிக்கலாம். எபிரேயர் 11:30 விசுவாசத்தினால மதில்கள் விழுந்ததுன்னு சொல்லுது. நீங்க யோசுவா 6வது அதிகாரத்துக்கு திரும்பி போய் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தோட வாக்குறுதியை நீங்க 2வது வசனத்துல கண்டுபிடிப்பீங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். தேவன் ஆபேலிடம் பலியை பற்றியும் நோவாவிடம் பேழையை பற்றியும் ஆபிரகாம் அப்புறம் சாராள் கிட்ட அவங்களோட மகனை பற்றியும் ஈசாக்கு யாக்கோபு அப்புறம் யோசேப் கிட்ட எதிர்காலத்தை பற்றியும் மோசே கிட்ட எகிப்திலிருந்து வெளியேறதை பற்றியும் சொன்ன மாதிரி தேவன் எரிகோவோட சுவர்களை பற்றி யோசுவா கிட்ட சொன்னார். அவரு நான் எரிகோவை உன் கையில் கொடுத்தேன் என்று சொன்னார். அது கடவுள் கொடுத்த வாக்குறுதி. போர் தொடங்கிறதுக்கு முன்னாடியே
அவரு ஜெயிக்க போறாருன்னு தேவன் தளபதி கிட்ட சொன்னாரு. தேவனை விசுவாசிக்கிறதும் தேவன் சொன்னதை செய்யறதும் யோசுவாவை பொறுத்து தான் இருக்க போகுது. வெற்றி ஏற்கனவே அவரோட கைகளில் கொடுக்கப்பட்டுடுச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தேவனோட ஜனங்கள் மாதிரியே நமக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு? வேதாகமம் சொல்லுது, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பி கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. யோசுவா மாதிரியே நாமும் விசுவாசத்தால் வாழ்ந்தால் நாமும் வெற்றி பெறுவோம்னு இது சொல்லுது. நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். தேவன் சொல்ற மாதிரி செஞ்சா வெற்றி ஏற்கனவே நம்ம கைகளில் இருக்கு. நாம சேவிக்கிற இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனோட வாக்குறுதிகளில் நாம நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். எல்லா விசுவாசமும் தேவனோட வாக்குத்தத்தங்களை அடிப்படையாக கொண்டதுன்றதை நான் திரும்பவும் நினைவூட்டுறேன். விசுவாசன்றது பெரும்பாலான மக்களுக்கு கடினமானதுன்ற எண்ணம், ஆனால் அது ரொம்பவும் எளிமையான கருத்து. தேவன் அதை சொல்லி இருக்காரு. நீங்க அதை நம்புறீங்க, அதன்படி செயல்படுகிறீர்கள். நீங்க அதை செய்யும் போது உங்க விசுவாசத்தை பயிற்சி செய்யறீங்க. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அதை தாண்டி அதுல வேற எதுவும் இல்லை. விசுவாசன்றது தேவனோட வார்த்தையை நம்புறதும் அதன்படி நடக்கிறதுமா இருக்கு. இப்போ யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தோட வாக்கு தத்துவம் என்னன்னா, யோசுவா எரிக்கோவை உன் கையில கொடுக்க போற. கவனிங்க, இந்த கட்டத்துல தேவன் அதை எப்படி செய்ய போறாருன்றத விளக்கல. அது ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்கும். விசுவாசத்தோட வாக்கு தத்துவம் இதுதான். அடுத்தபடியா விசுவாசத்தோட திட்டம். யோசுவா 6 வசனங்கள் 3 முதல் 5 வரைக்கும் நாம இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்துக்கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள். இப்போ யோசுவா தன்னோட தலைவர்களுக்கு இந்த இராணுவ யுக்தியை விளக்கினப்போ நானும் அவரோட அங்கே இருந்திருக்க விரும்புகிறேன். நாம் என்ன செய்ய போகிறோன்னு அவங்க சொல்கிறத நான் கேட்குறேன். இப்போ இதை நீங்கள் கவனமாக வாசிச்சிங்கன்னா இந்த அறிவுறுத்தலில் சில விசுவாச கோட்பாடுகள் இருக்கிறத கவனிப்பீங்க. அதில் 4 காரியங்கள் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை உங்களுக்கு தர்றேன். முதல்ல மௌனத்தோட கோட்பாட்டை பார்க்குறோம். யோசுவா 6:10 தேவன் யோசுவா கிட்ட சொல்கிறாரு, யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு யோசுவா மூலமா 6 நாட்களுக்கு ஒரு முறை அந்த பட்டணத்தோட சுவரை சுற்றி வர வேண்டும் என்று சொல்லி இருந்தார். 7ஆவது நாள்ல 7 முறை அமைதி காத்து சுற்றி வர வேண்டும். மௌனம் சத்தமானதுன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அதை நீங்க எப்போவாது கவனிச்சிருக்கீங்களா? மேலும் மௌனம் நீடிக்க நீடிக்க அதன் சத்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இன்னும் சற்று ஆழமாக தோண்டி எடுக்க போகிறேன். உங்கள் மனைவி கிட்ட உங்களுக்கு எப்போவாது தவறான புரிதல் இருந்ததுண்டா? நீங்கள் காரில் போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு நீண்ட பயணத்தில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். திடீர்னு 500 மைல் கடந்துட்டீங்கன்றதை உணர்வீங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட ஒருத்தரோட ஒருத்தர் பேசியிருக்க மாட்டேங்க. இப்போ அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் அது நடக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களில் எத்தனை பேருக்கு மௌனம் சத்தமானது என்பதும் அது எவ்வளவு நேரம் நீடிக்கிறது அவ்வளவு சத்தமானதுன்னு தெரியும். தேவன் தம்முடைய மக்களுக்கு மௌனத்தோட கட்டுப்பாட்டை கற்பித்தார். அவங்களோட மனசில் அந்த காலத்தில் தோன்றின எண்ணங்களை கற்பனை செய்ய முடியுதா? அதாவது முதல் நாள் அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காது, ஆனால் 2ஆவது நாள் அப்புறம் 3ஆவது நாள் ஒவ்வொரு முறையும் ராத்திரி வீட்டுக்கு வரும்போது அவங்க அண்ணாந்து பார்ப்பாங்க. சுவர்கள் அங்கே தான் இருந்தது. அதனால் இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா? அணிவகுப்பில் தங்களோட கவலைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. தேவன் தங்களோட இதயங்களில் வேலை செஞ்சு அவர் என்ன செய்ய போகிறாருன்றதுக்கு அவங்கள தயார்படுத்துறதுனால அவங்க இதையெல்லாம் தங்களுக்குள்ளேயே வச்சு தேவனுக்கு முன்னால் தனிப்பட்ட முறையில் சமாளிக்க வேண்டியிருந்தது. அப்புறம் ஒப்பு கொடுத்தலின் கோட்பாடு இருக்குது. யோசுவா 5 இருக்கிற வசனங்கள் 13 முதல் 15 வரைக்கும் பார்க்கும்போது இங்கே என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சிக்க தேவையான சில அடிப்படை தகவல்களை அது தருது. அது சொல்லுது, பின்னும் யோசுவா எரிக்கோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின் பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இப்போ கதையோட இந்த பகுதியை நம்ம அடிக்கடி நினைவில் வச்சிருக்கிறது இல்லை. யோசுவா தன்னோட ஜனங்களுக்கு கட்டளை இடுறதுக்கு முன்னால் அவர் தன்னோட அதிபதி கிட்டே இருந்து கட்டளைகளை பெற்றார் இல்லையா?
கர்த்தருடைய படையின் அதிபதியான தேவன் யோசுவாவை 5ஆம் அதிகாரத்தில் சந்தித்தார். இதனால இஸ்ரவேல் ராணுவத்தோட தலைவராக இருந்த யோசுவா என்ன செய்யணுன்றதை அறிந்து கொள்வார். யோசுவா தன்னோட அதிபதிக்கு அடிப்பணிஞ்சா மாதிரியே இப்போ தேவ ஜனங்கள் யோசுவாவுக்கு அடிப்பணிய போறாங்க. இங்க அதிகார கட்டளை சங்கிலி இருக்கு, அது எப்பவும் இருக்கும். தேவன் என்கிட்ட சொல்லாத செய்யும்படி நான் உங்களுக்கு சொல்ல துணிய போறதில்ல. நீங்க உறுதியா செயல்படணும்னா அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வர்றது நல்லது. ஆண்டவரோட நம் நடையில கட்டளை சங்கிலி செயல்படுது. மேலும் யோசுவா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் இந்த மாதிரி சொல்லுது. யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே துணிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. யோசுவா முதல்ல முழுமையாக ஒப்பு கொடுத்தாரு. எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம சொந்த வாழ்க்கையில் தேவனோட சித்தத்தை பற்றி பேசும்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்கிற கேள்வி இதுதான். அது என்னவென்று நான் அறிவதற்கு முன்பே நான் தேவனுடைய சித்தத்திற்கு என்னையே ஒப்பு கொடுக்கிறேனா? நம்ம அடிக்கடி கேட்குறோம், தேவனுடைய சித்தத்தை அறிகிற திறவுகோல் இது. தேவ சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது? சரி, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அது என்னன்றதை நீங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு முன்னால் அதை செய்ய தயாராகணும். நீங்கள் சொல்கிறீங்க, பாஸ்டர் அது பகுத்தறிவு இல்லை, அது ஆவிக்குரிய விஷயம். அப்படிதான் தேவன் செயல்படுகிறார். தேவன் சொல்றாரு, நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுதான் உனக்கும் எனக்கும் இடையிலான ஒப்பந்தம். கீழே கையொப்பமிடு. ஆனால் ஆண்டவரே இதில் வார்த்தைகள் எதுவும் எழுதப்படலை. கீழே கையொப்பமிடு, அதை பின்னால நிரப்புற. அடடா, இன்னைக்கு உலகத்தில் யாரும் அதை செய்ய மாட்டாங்க. அதாவது பக்கத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு அதில் கையொப்பமிடுறதுல போதுமான சிக்கலை சந்திக்கிறோம். ஆனால் தேவன் சொல்றாரு, இல்லை, நீ என்னை நம்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ஆவணத்தில் நீ கையொப்பமிட வேண்டும். உரிய நேரத்தில் விவரங்களை நான் நிரப்புவேன். ஆனால் நான் உங்களுக்கு உள்ளடக்கத்தை வழங்குறதுக்கு முன்னால் நான் உங்களை அழைச்சதை நீங்கள் செய்ய தயாராக இருக்கீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறது முக்கியம்னு சொல்கிறாரு. மௌனத்தின் கொள்கை, ஒப்பு கொடுத்தலின் கொள்கை. கவனியுங்கள், 3வதா வியூகத்தின் கோட்பாடு. இஸ்ரவேலர்கள் நகரத்தை சுற்றி எப்படி அணிவகிச்சு நிற்கிறாங்கன்றதை மனசில் கற்பனை பண்ணி பாருங்க. முதலாவதா கிட்டத்தட்ட 2.5 முதல் 3 மில்லியன் மக்கள் ஒரே நேரத்தில் நகரத்தை சுற்றி அணிவகுத்து செல்ல வழியே இல்லை. அதாவது இஸ்ரவேலர்களோட பிரதிநிதி குழு ஒன்று இருந்தது. அதில் முதலாவது வீரர்கள் இருந்தார்கள்னு சொல்லப்படுது. மேலும் அநேகமாக 12 கோத்திரத்தாரிடமிருந்தும் ஒரு பிரதிநிதித்துவம் இருந்தது. இந்த அணிவகுப்பில் முதலாவது வீரர்கள் போனாங்க. அவங்களுக்கு பின்னால் எக்காலம் ஊதுற ஆசாரியர்கள் இருந்தாங்க. இவங்களுக்கு நடுவில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அதை தொடர்ந்து போர் வீரர்கள், அப்புறம் சில ஜனங்கள் இருந்தாங்க. அவங்க நகரத்தை சுற்றி நடக்கும்போது இந்த அணிவகுப்புக்கு ஒரு திட்டவட்டமான நோக்கம் இருந்தது. எரிக்கோல இருக்கிற மக்களோட இதயங்களில் பயங்கரத்தை ஏற்படுத்துகிற வகையில் இந்த உருவாக்கம் வடிவமைக்கப்பட்டுச்சு. கடைசியா ஆவிக்குரிய கோட்பாடு இருக்கு, இதை தவற விட்டுறாதீங்க. இந்த அணிவகுப்போட நடுவில் இந்த பெரிய பெட்டி ஆசாரியர்கள் தோளில் சுமந்து போறதை மக்கள் பார்த்தாங்க. ஒவ்வொரு வெற்றியோட மையமும் கர்த்தராகிய தேவன் ஒருவர் தாமே இருக்கிறார் என்ற வல்லமையான பாடத்தை தேவன் தம்முடைய மக்களுக்கு கற்பிக்கிறார் என்றதை அவங்க அறிஞ்சிருக்கல. ஏன்னா தேவன் ஜனங்களுக்கு மத்தியில் இருக்காருன்றதை வெளிப்படுத்துகிற வகையில் உடன்படிக்கை பெட்டியானது மையத்தில் வைக்கப்பட்டிருந்தது. உடன்படிக்கை பெட்டின்றது தேவாலயத்தில் இருக்கிற பலிபீடத்தில் இருக்கிற ஒரு பெட்டியா இருக்கு. அது ஒரு பெட்டின்றதையும் தாண்டி சர்வ வல்லமையுள்ள தேவ பிரசனத்தை அடையாளப்படுத்துகிற பொருளா அது இருந்தது. உடன்படிக்கை பெட்டி ஒரு பரிசுத்தமான பெட்டியா இருந்தது. ரொம்பவே தூய்மையான பரிசுத்தம் கொண்ட பெட்டியா அது இருந்தது. தவறா அதை கையாண்டப்போ என்ன நடந்ததுன்ற கதையை நீங்க வாசிக்கலாம். அதனால அணிவகுப்போட நடுவில் முதலாவது வீரர்கள், பின்னர் ஆசாரியர்கள், அப்புறம் ஜனங்கள், அப்புறம் எக்காலங்கள். அவங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய உடன்படிக்கை பெட்டியை ஜனங்கள் தங்களோட தோள்களில் தூக்கிக்கிட்டு போறாங்க. அதை தொடர்ந்து பல போர் சேவகர்கள், அப்புறம் ஜனங்கள் போறாங்க. இது இஸ்ரவேலர்கள் கிட்ட சொன்னது என்னன்னா, உங்கள் அணிவகுப்பின் மையத்தில் தேவனை வைத்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க சிந்தனையில தேவன் இருப்பதை ஒருமுகப்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அவரை கனத்திற்குரிய இடத்தில் வைத்தால், அவர் இருக்க வேண்டிய இடத்தில் அவரை வைத்தால் தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார். சகோதர சகோதரிகளே, திருச்சபையில தேவ வல்லமைக்கான ஒரே நம்பிக்கை நமக்கு மத்தியில் இருக்கிற சர்வ வல்லமைகளோட பிரசனத்தில் இருக்கின்றதை நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது. உடன்படிக்கை பெட்டி அணிவகுப்பின் மையத்தில் இருந்தது மாதிரியே நம்முடைய ஆராதனையின் மத்தியில் தேவனையே மையப்படுத்தி அவரை அனுபவிப்போன்னு தேவ ஜனங்களான நாம உடன்படிக்கை செய்வோம். ஆராதனை மூலமாகவும் அவரோட வார்த்தையை வாசிக்கிறதன் மூலமாகவும் திருச்சபையில் அவர் யாருன்றதை புரிஞ்சிக்கிறதன் மூலமாகவும் தேவனோட பிரசனத்தில் நாம நிலைச்சிருப்போம். நம்ம செய்கிற செயல்களில் தேவன் அதுக்கு மத்தியில் இருக்கும்போது நம்ம வெற்றியை நோக்கி போகிறோம். நாம் அவரை வெளிப்புறத்தில் வச்சுட்டு இன்னைக்கு திருச்சபைன்ற பேரில் நடத்தப்படுற சந்தைப்படுத்தப்பட்ட செயல்பாடுகளை சிக்கிக்கிட்டோம்னா நாம் ஒன்று கூடும்போது தேவன் கிரியை செய்வாருன்னு விசுவாசிக்க எந்த முகாந்திரமும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் நம்ம அணிவகுப்போட மத்தியில் தேவனை வச்சு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறவங்க கேட்கும்போது செய்கிறாருன்னு என்னால் சொல்ல முடியும். தேவன் தம் ஜனங்களின் மத்தியில் கிரியை செய்கிறார். அப்புறம் விசுவாசத்தோட சில கட்டளைகளை உங்களுக்கு தரேன்.
விசுவாசத்தின் வாக்குறுதி, விசுவாசத்தின் திட்டம், கோட்பாடு. இப்போ யோசுவா கிட்ட இருந்தும் அவர் சுவாசாரங்களை இடம் பெறுவதிலிருந்தும் நான் ஏற்கனவே கற்றுக்கிட்ட 3 விஷயங்களை இப்போ கொடுக்குறேன். எண் 1, தேவனுடைய வழிகள் மனிதனுடைய வழிகள் அல்ல. ஆமேன். அது உண்மைதானே? தேவனுடைய வழிகளை சுயமா கண்டுபிடிக்க முடியாது. தேவன் எல்லா நேரத்திலையும் அதே செய்வார்னு நினைக்காதீங்க. தேவனே அவர்களுக்கு நீர் அதை செய்து, நீர் ஏன் எங்களுக்கும் அதையே செய்யக்கூடாது? அவர் வேற ஒருத்தருக்கு செஞ்சதை உங்களுக்கும் செய்யணும்னு அவர் கடமைப்பட்டவர் இல்லை. அவர் உங்களுக்காக ஒரு சிறந்த திட்டத்தை வச்சிருக்காரு. அவங்களுக்காக இதை செஞ்சீங்க, எனக்கும் ஏன் செய்யக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க ஓடிடாதீங்க. ஏன்னா தேவன் உங்களுக்காக வேற ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. வேறொருத்தருக்காக செஞ்சதன் மேல நீங்க நோக்கமா இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்காக என்ன செய்ய விரும்புறாருன்றதை நீங்க தவற விடுவீங்க. அவரோட வழிகள் ஆராய முடியாதவைகள். அதனால அவைகள் வெளிப்படும் போது அதை ஏத்துக்குங்க. தேவன் தம் வழியில் அதை செய்வார்னு அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வழிகள் மனிதனுடைய வழிகள் அல்ல. எண் 2, தேவனுடைய ஆயுதங்கள் மனிதனுடைய ஆயுதங்கள் இல்லை. எக்காலங்கள், குரல் ஒலி மற்றும் அணிவகுப்பு ஆகியவற்றின் மூலம் ஒரு நகரத்தை தேவனால் வீழ்த்த முடியும். தேவன் 32,000 பேர் கொண்ட கிதியோனின் சேனையை எடுத்து அதை 300 ஆக்கி போரை வெல்ல முடியும். நாம ஆவிக்குரிய போரில் ஈடுபடுறதுனால ஆயுதங்கள் வித்தியாசமா இருக்கணும்னு வேதாகமம் சொல்லுது. மேலும் 2 கொரிந்தியர் 10:4 சொல்லுது, எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. தேவனுடைய ஆயுதங்கள் மனிதனுடைய ஆயுதங்களும் அல்ல. தேவனுடைய கிரியை மனிதனுடைய கிரியை அல்ல. யோசுவா 6:16. 7ஆந்தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். வெற்றி உண்மையிலேயே தேவனுடையது. அது விசுவாசத்தால் நிறைவேற்றப்படும். அதனாலதான் நீங்க எபிரேயர் 11:30 வாசிக்கிறீங்க. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அதனாலதான் யோசுவாவோட பேர் அந்த அதிகாரத்தில் இடம் பெற்றிருக்கு. அசாதாரண காரியத்தை தேவன் செய்வார்னு அவர் நம்பினாரு. தனது விசுவாசத்தின் மூலமாக தேவன் அதை நிறைவேற்றினார். ஆனா இந்த கதையில வர ராகாப்ன்ற பெண்ணை பத்தி சொல்ல நான் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சிருக்கேன். இந்த பாடத்தோட முதல் பகுதி யோசுவா எரிகோவோட சுவர்களை சுற்றி வருவதை பற்றி பேசுகிறது. 2வது பகுதி எரிகோவின் சுவரில் வசிக்கும் ராகாபை பற்றி பேசுது. இந்த 2 நபர்களையும் அவங்களோட சுவாசத்தை தவிர இணைக்கிற விஷயம் இந்த மதில் சுவர் தான். கானானை சுதந்திரிப்பதற்கான தேவனின் கட்டளை நிறைவேற்றுவதற்கு யோசுவா தயாராயிட்டு இருந்த போது நாட்டை வேவு பார்க்க 2 உளவாளிகளை எரிகோ பட்டினத்திற்கு அனுப்பினார். உங்களுக்கு அது தெரியும், இருந்தாலும் உங்களுக்காக அதை நினைவுபடுத்துறேன். 2 உளவாளிகளும் எரிகோ நகருக்குள்ள நுழைஞ்ச உடனே தேவன் அவங்கள ராகாபுன்ற பெண்ணோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனதா வேதாகமம் சொல்லுது. வேதாகமத்தின்படி ராகாப் ஒரு அமோரியர். கவனிங்க, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கங்க. அவங்க ஒரு அமோரியர். அவங்க ஒரு விபச்சாரியும் கூட. வேதாகமம் அவங்கள வேசின்னு அழைக்குது. இது விபச்சாரின்றதுக்கான வேதாகமத்தோட நல்ல வார்த்தையா இருக்கு. ராகாப் ஒற்றர்களை மதில் சுவரில் இருந்த தன்னோட வீட்டில் மறைச்சு வச்சு அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ராஜா கிட்ட போய் சொன்னாங்க. அதனால 7 நாட்கள்ல எரிகோவோட சுவருக்கு வெளியே விசுவாசம் வெளிப்படுத்தப்பட்டப்போ கீழே விழப்போற சுவர்ல வாழ்ந்த ஒரு சராசரி பெண்ணின் இருதயத்திலும் விசுவாசமானது வளர்ந்து கொண்டிருந்தது. எபிரேயர் 11:31 சொல்லுது, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். இப்போ அது எப்படி நடந்தது? அவளோட விசுவாசத்தோட அறிக்கையை கவனிங்க. ராகாபை பத்தி நீங்க அறிஞ்சிருக்காத விஷயம் என்னன்னா, யோசுவா எரிகோ நகருக்கு பக்கத்துல வர்றதுக்கு முன்னால தேவன் அவளோட இருதயத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவ இப்போ இந்த 2 உளவாளிகளையும் தன்னோட சொந்த பொறுப்புல தன்னோட வீட்டுல மறைச்சு வச்சிருக்கா. மேலும் வேதம் சொல்லுது, அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய் அவர்களிடம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒன்று அந்த நிகழ்வுகள் எல்லாம் இது நடக்கிறத அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும், இல்லை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கணும். உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அது அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின ஏமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் இஸ்ரவேல் வென்ற மக்களிடையே அவளுக்கு உறவினர்கள் இருந்தாங்க. ஆற்றிற்கு அடுத்த பக்கத்தில் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. இப்போ இதை கவனிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். சரிதானே? ராகாப் யெகோவா தேவனின் மாபெரும் வெற்றியின் அறிக்கையை கேள்விப்பட்டிருந்தாள். அவள் விசுவாசியானாள். அவளுடைய விசுவாச அறிக்கை
இப்போ இது அவளுடைய நம்பிக்கையின் உடன்படிக்கை. யோசுவா 2:12-14 அப்புறம் 17:21 ராகாப் 2 உளவாளிகளை கவனித்துக்கொள்ள தயாராக இருந்ததை நாம அறியறோம். ஆனா அவங்க கிட்ட கைமாறா ஒன்ன கேட்டா. அவள், உங்கள் தொழிலை இங்கே வெளிப்படுத்தாததற்கு பதிலாக இந்த நகரத்தின் மீது தீர்ப்பு வரும்போது நீங்கள் என்னை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னாள். அந்த 2 மனிதர்களும் அவளிடம், நாங்கள் இங்கே இருப்பதை பற்றி நீங்கள் வெளிப்படுத்தாவிட்டால், எங்களை பாதுகாத்தால், எரிக்கோவின் தீர்ப்பு வரும்போது நாங்கள் உங்களை பாதுகாப்போம். நீங்கள் நகரத்தின் சுவரின் வெளிப்புற ஜன்னலில் ஒரு சிவப்பு நூல் கயிற்றை தொங்கவிட விரும்புகிறோம். நியாய தீர்ப்பின் போது அந்த கயிற்றை காணும்போது நாங்கள் உங்களை பாதுகாத்து உயிரோடை வைப்போம் என்று சொன்னார். ஆனா இங்க குறியீட்டை கவனிச்சு பாருங்க. இது யாத்ராகமம் புத்தகத்தில் சொன்னதை நினைவூட்டுது. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். வேற வார்த்தைகள்ல சொல்லணும்னா, எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் கதவுகளில் ரத்தத்தை ஊற்றியது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த முதல் குழந்தைகளை கொல்வதற்கு மரண தூதன் கடந்து சென்ற போது தூதர்கள் ரத்தத்தை பார்த்த போது மரண தூதர்கள் அந்த வீட்டையும் முதல் பிறப்பையும் தொடாமல் கடந்து சென்றார்கள். அந்த வீட்டாரின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. இப்போ எரிகோ நகரின் பேரழிவு நடக்கவிருந்தபோது சுவரில் இருக்கும் ஒரு கட்டிடத்தில் ஒரு சிறிய சிவப்பு நூல் கயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒற்றர்கள், நாங்கள் கயிற்றை காணும்போது, சிவப்பு நூல் கயிற்றை காணும்போது நியாய தீர்ப்பில் உங்களை கடந்து போவோம்னு சொல்றாங்க. ஜன்னலுக்கு வெளியே தொங்கும் அந்த கயிறு அவள் இரத்த பாதுகாப்பில் இருப்பதை குறிக்கிறது. அவள் ஒரு விசுவாசி. அந்த நகரம் அனைத்தும் மாண்டு போகிறது என்றாலும் அவள் காப்பாற்றப்பட போகிறாள் என்ற உறுதியுடன் இருந்தால், அதுவே தேவன் அவளுக்கும் அந்த 2 பேருக்கும் இடையே செய்து கொண்ட உடன்படிக்கை. இப்பொழுது அவளுடைய நம்பிக்கை நிறைவே கவனியுங்கள். யோசுவா 6:16 அப்புறம் 17. நான் கதையை வாசிக்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளுடைய வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். வசனம் 22. யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில் எங்க இருக்கீங்கன்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இது ஒரு அற்புதமான கதை. ராகாப் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டப்போ, இதை கவனிங்க, கதை முடிந்து விடவில்லை. அவள் இஸ்ரவேல் தேசத்தில் இணைந்து விட்டாள். அவள் சல்மோன்ற யூத மனிதனை மணந்தாள். மத்தேயு 1:5-6 சல்மோனை பத்தி வாசிக்கிறோம். இந்த வசனத்தை திரையில பாருங்க, உங்களுக்காக திரையில போட சொல்றேன். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். இப்பொழுது பிறந்தார் என்றால் அவர்கள் அவரை ஒரு மகனாக பெற்றனர். சல்மோனுக்கும் ராகாபுக்கும் போவாஸ் என்ற ஒரு மகன் பிறந்தார். போவாஸ் ரூத்தை மணந்தார். அவர்களுக்கு ஓபேத் என்ற ஒரு மகன் பிறந்தார். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது சாலமோனை பெற்றான். ராகாப் தேவனை விசுவாசித்தாள். அவள் கேள்விப்பட்டது உண்மைன்னு அவள் அறிந்ததன் மேல் நம்பிக்கை வைத்தால், மேலும் தேவன் அவளுக்கு நம்புறதுக்கான விசுவாசத்தை கொடுத்தாரு. இப்போ இந்த தவறான பெண் தன்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தனது மகனின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள தேவனின் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தோன்றும் வரை அறிவிக்கப்பட்ட வம்சாவளியின் வரிசையில் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளார். அதிலிருந்து உங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்கலன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தாழ்ந்திருந்தாலும் அங்கேருந்து எவ்வளோ உயரத்துக்கு செல்ல முடியுன்றதுக்கு எல்லையே இல்லை. தேவன் உங்களை மன்னித்து உங்களை தூய்மைப்படுத்தினால் நீங்கள் அவரில் மறுபடியும் பிறந்து அவர் இந்த பெண்ணைப் போலவே உங்களையும் உயர்த்தி ஒரு மதிக்கத்தக்க வாழ்வை கட்டளையிடுவார். நாம் தேவனை நம்பும்போது நம்மளோட விசுவாசத்தின் நிமித்தம் தேவன் நம்மை கனம் பண்ணுகிறார். அதனால் ராகாபோட மரபு இன்றைக்கும் தொடருதுன்றதில் ஆச்சரியமே இல்லை, எந்த ஆச்சரியமும் இல்லை. துணிச்சலான ஊழியங்களுக்கு நன்றி, விபச்சாரிகள் இன்னும் ராஜ்யத்தில் நுழைகிறார்கள்ன்ற தலைப்பில் இருக்கிற கிறிஸ்டியானிட்டி டுடே பத்திரிகையில் வந்த இந்த கதையை கவனிங்க. கோஸ்டோரிக்காவில் வானிட்டா 4 வயசில் தன்னோட சொந்த தாயால் அடிமையாக விற்கப்பட்டாங்க. மற்ற குழந்தைங்க பள்ளிக்கு போகும்போது அவங்க ஒரு விபச்சார விடுதலை வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு தர வேண்டிய ஊதியம் தாய்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. கடைசியில் அவங்க வளர வளர அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. அந்த குழந்தைகளை அவங்க அம்மா எடுத்துக்கிட்டாங்க. கல்வி அப்புறம் வேற எந்த திறமையும் இல்லாமல் அவங்க விபச்சார விடுதலை தொடர்ந்து வேலை செஞ்சு
மது அப்புறம் போதைப் பொருளுக்கு அடிமையானாங்க. ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் அவர் செய்ய விரும்பினதை அவங்க செய்யாததால் கோவமடைஞ்சு பேஸ்பால் மட்டையால் அவங்களோட தலையில் அடித்தார். அவங்க ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அந்த மருத்துவமனை படுக்கையில் அவநம்பிக்கையோட அவங்க படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கடைசியாக சற்று பலனடைந்ததும் தன்னோட முழங்காலில் நின்று தேவன்கிட்ட கதறி அழுதாங்க. அவங்க சொன்னாங்க, எப்படியாவது தப்பிக்கணும், என் குழந்தைகளுக்கு உண்மையான தாயா நான் இருக்கணும். தேவன் அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இந்த மாதிரி நாடுகளில் அடிக்கடி இது நடக்கும். அந்த தரிசனம் ரஹாப் அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளுன்னு சொல்லிச்சு. அவங்க சொன்னாங்க, ரஹாப்ன்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு. அவங்க அறக்கட்டளையோட தொலைபேசி என்னை கண்டுபிடிச்சாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் வானிட்டா, காயம் அப்புறம் கட்டுகளோட ரஹாப் அறக்கட்டளையின் பின் வீட்டு வாசலில் தோன்றினாங்க. எனக்கு உதவி வேணும், நான் இறந்து போயிட்டு இருக்கேன், இனி என்னால் தாங்க முடியாதுன்னு கதறினாங்க. மரிலியானான்ற அன்பான பெண் அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் ஆண்டவரோட அன்பை பற்றி அவங்கக்கிட்ட எடுத்து சொன்னாங்க. அவங்களோட முகத்தில் இருந்த நம்பிக்கையினால் நம்ப முடியலன்னு யுவானிட்டா நினைவு கூறுறாங்க. அவங்க சிரிச்சாங்க, என்னை கட்டி பிடிச்சாங்க, எனக்கு ஒரு சுத்தமான படுக்கையையும் என் அறைக்கு பூக்களையும் கொடுத்தாங்க. மேலும் எந்த ஆண்களும் என்னை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டாங்கன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஒரு உண்மையான தாயா எப்படி இருக்கணும்னு அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ நான் தேவனோட மகிமைக்காக வாழ ஒரு தொழில் படிப்பை மேற்கொள்கிறேன். இயேசுவோட உதடுகளிலிருந்து வர இந்த வார்த்தைகள் ஒரு எச்சரிக்கையாகவும் நம்பிக்கையாகவும் விசுவாசத்தின் வல்லமைக்கு சாட்சியாகவும் இருக்கட்டும். இயேசு சொல்கிறத நான் வாசிக்கிறேன். ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். இது நீங்கள் செஞ்ச தவறை பற்றியது அல்ல. நீங்கள் அதை எல்லாம் வல்ல தேவனிடம் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றீர்களா என்பதை பற்றியது. இது நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவர்னு உங்களை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை பற்றினதில்லை. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவராக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கலனா பரலோகம் சமீபமாய் இருக்கும் இக்காலங்களில் அதை வெளியிலிருந்து பார்த்து கொண்டு இருப்பீர்கள். உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன், இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் விசுவாசிக்க கூடாதுன்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அதை எப்படி செய்யறதுன்னு கேட்கலாம். ஒரே வழியில தான், விசுவாசத்தின் மூலம். விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றி கற்பிக்கப்பட்டவற்றை நம்புவதாகும். உங்களுக்கு ஒரு உணர்வு வர வரைக்கும் விசுவாசம் காத்திருக்கிறது இல்லை. விசுவாசம்னா ஒரு முடிவை எடுப்பது. ராகாபோட வாழ்க்கையில ஒரு நாள் வந்தது. அவங்க கேள்விப்பட்டதை ஏத்துக்கிட்டு அவங்க அதுவே உண்மைன்னு முடிவு செஞ்சாங்க. அவங்க அதை நம்பினாங்க. இன்னைக்கு அவர் மேல விசுவாசம் வைக்கிறதுல இருந்து உங்களை தடுக்கிறது எது? இப்பவே முடிவு செய்யுங்க. திருப்புமுனை நிகழ்ச்சியில இன்னைக்கான செய்தியை பார்த்ததுக்காக நன்றி. நீங்க தேவனுடைய வார்த்தையால உற்சாகப்படுத்தப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மேலும் அன்பான கடவுளோட உறவை வச்சிருக்கிறதோட அர்த்தம் என்னன்றத பத்தியும் நீங்க அதிகமா அறிஞ்சிருப்பீங்க. நீங்க அவரோட தனிப்பட்ட உறவுல இல்ல, ஆனா அப்படி ஒன்னு ஆரம்பிக்க விரும்புறீங்கன்னா நீங்க இன்னைக்கே அதை செய்யலாம். தேவனோட இலவச ஈவாகிய ரட்சிப்பை பெற நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க பாவத்துக்காக மனம் திரும்பி உங்களுடைய ஆண்டவராகவும் ரட்சகராகவும் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்ப வேண்டியதுதான். இன்னைக்கு இந்த விசுவாசப்படியை நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஒரு நம்பகமான ஊழியம் இல்லைன்னா உங்களோட உள்ளூர் தேவாலயத்தை தொடர்பு கொண்டு உங்களோட முடிவை பத்தி அவங்களுக்கு தெரியப்படுத்தவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். உங்களோட புதிய நம்பிக்கையில நீங்க தொடர்ந்து வளர உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இதே திருப்புமுனை நிகழ்ச்சியில நாம அடுத்த முறை சந்திக்கலாம்.